Hi friends, welcome to DR Fashion. ஃப்ரீ ஆன்லைன் டே 5 கிளாஸ் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சாரி ஓரம் அடிக்கிறது தான் பார்க்க போறேன். இதுக்கு ப்ரீவியஸ்ல வந்து டே 4 வரைக்கும் கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பா ஒரு சாரி தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேஸ் ஃபேப்ரிக் ஒரு 4x4 இல்லைன்னா 8x8 இந்த சைஸ்ல வந்து நமக்கு ஒரு ஃபேப்ரிக் செக்ஷன் தேவை. இதுல நீங்க நினைக்கலாம் என்ன வெறும் சாரி ஓரமா தானே அடிக்க போறோம், இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லுவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பேன் நமக்கு ரெண்டு தேவை. ஒன்னு வந்து ஃபேப்ரிக் சாரி தேவைன்னு சொல்லியிருப்பேன், இன்னொரு வேஸ்ட் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபேப்ரிக்கை நான் என்ன பண்றேன், நம்மளோட விருப்பம். நீங்க 4x4லயே கட் பண்ணிக்கலாம், இல்ல 8x8லயும் கட் பண்ணிக்கலாம். முதல்ல 4x4னா என்னன்னு பாருங்க, அப்புறம் அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். இதுதான் உங்களோட இன்ச் டேப்ஸ். அதாவது நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம இந்த இன்ச் டேப் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ச் டேப்ல ஃபர்ஸ்ட் 8 பாயிண்ட் தான் நான் எடுக்க போறேன். அதாவது எனக்கு பிரெத் வைஸும் 8 இருக்கணும், லென்த் வைஸும் 8 இருக்கணும். அதுதான் 8x8ன்னு சொல்றது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அன்ஈவனா கிளாத்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ஈவன் பண்ணுங்க. எப்பயுமே ஒரு கிளாத் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா ரா எட்ஜஸ்ன்னு இருக்கும். அந்த ரா எட்ஜஸ் அன்ஈவனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கிளாத்ஸ் நல்லா கிளீனா ஈவன் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதுக்கப்புறமா உங்க மார்க்கிங் பண்ணும்போது உங்களோட ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். எந்த மெட்டீரியல்ஸ் எடுத்தாலுமே நமக்கு கண்டிப்பா ரா எட்ஜஸ்ன்னு இருக்கும். அந்த ரா எட்ஜஸ் வந்து உங்களுக்கு அன்ஈவனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஈவன் பண்ணிட்டு தான் நீங்க மார்க்கிங்கே பண்ணணும். அப்பதான் உங்களோட அந்த ஃபுல் ஃபினிஷிங் பார்க்கும்போது நீட்டா இருக்கும். ஸோ இப்ப இதுல வந்து நான் 8x8 சொன்னேன். அதாவது 8x8ன்றது லென்த்தும் 8 இருக்கணும், பிரெத்தும் 8 இருக்கணும். அதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். என்னோட இன்ச் டேப்ல இது வந்து 0 பாயிண்ட். ஸோ இந்த 0 பாயிண்ட்ல இருந்தே நான் கால்குலேஷன் பண்றேன். 0.2 எனக்கு 8 எங்க வருது அப்படின்றத பாருங்க. சோ அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு மார்க்கிங் பண்றேன். நான் இந்த ஆங்கிள் மார்க்கிங் பண்றது பிரெத் வைஸ்ல மார்க்கிங் பண்றேன். அடுத்து என்ன பண்ண போறேன், லென்த் வைஸ்ல மார்க்கிங் போடுறேன். சோ இந்த பாயிண்ட்ல இருந்து அகைன் 8 மார்க் பண்றேன். ஸோ ரெண்டு சைட்லயுமே ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைட்லயுமே நான் என்ன பண்றேன், லென்த் வைஸ்ல 8 மார்க் பண்ணிக்கிறேன். அகைன் பிரெத் வைஸ்ல. சோ நீங்க நினைக்கலாம் ஒரே இடத்துல மார்க்கிங் பண்ணாலே நம்ம கரெக்டா லைன் போட முடியுமே, எதுக்கு இத்தனை பிளேசஸ்ல மார்க்கிங் பண்ணணும்ன்றது. நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டும் கரெக்டா மைனூட்டா பாயிண்ட் பண்ணி மார்க்கிங் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம நம்ம என்ன பீஸ் எதிர்பார்க்கிறோமோ அந்த ஷேப்பும் அந்த அக்யூரேட் மெஷர்மெண்ட்டும் நமக்கு கரெக்டா வரும். சோ இதே மாதிரிதான் நான் என்ன பண்றேன், லென்த் வைஸ்ல 2 மார்க்கிங்கும் பிரெத் வைஸ்ல 2 மார்க்கிங்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் என்ன பண்ண போறேன், லைன்ஸ் போட்டு கட் பண்ணி எடுக்க போறேன். கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் மிஸ்டேக் அப்படின்னா, இப்படி கட் பண்ணி நம்ம சிசர்ஸ ஹேண்டில் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாதீங்க. நம்ம கட்டிங்கோட ஃபினிஷிங்கும் நீட்டா காட்டணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி எடுக்கும் போது நீங்க இதுல வீடியோல பாருங்க, உங்களுக்கு அந்த கட் மார்க்கோட ஏரியா எட்ஜஸ் கிளியரா தெரியும்.
சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம கட் பண்ணும்போது கண்டினியூவா கட் பண்ற மாதிரி பாருங்க. இப்ப எனக்கு இந்த ஷார்ப் போதும் அப்படின்னா இங்க ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் நான் என்ன பண்றேன், கட் பண்றேன். நீங்க கட் பண்ண ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், எந்த ஒரு கட் மார்க்கிங்கும் இல்லாம அந்த லைனோட ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டா இருக்கும். ஸ்டிங் பண்ணும்போது ஒரு பிளேஸ்ல நான் ஸ்ட்ராங் பண்ணி இப்படி ஒரு பர்டிகுலர் இடத்துல கட் பண்ணி எடுக்கிறேன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா கட் மார்க்கிங் மாதிரி தெரியும், ஃபேப்ரிக் வந்து அன்ஈவனா இருக்க மாதிரி தெரியும். ஸோ நம்ம கட்டிங் மெத்தடும் கரெக்டா பண்ணா மட்டும்தான் அதனோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 8x8ல ஒரு ஃபேப்ரிக்கை கட் பண்ணிருக்கேன். இந்த ஃபேப்ரிக்கை நம்ம எப்படி கரெக்டா ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் வீடியோக்குள்ள சொல்ல போறேன். கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்றத நீங்க அதுல பார்க்க முடியும். பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா நம்ம 1/4 இன்ச்லயும் ஃபோல்ட் பண்ணலாம், 1/2 இன்ச்சஸ்லயும் ஃபோல்ட் பண்ணலாம். பட் பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு இன்ச்சஸ்ல மார்க் பண்றீங்களோ அந்த மார்க்கிங்க ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு 1/2 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி காட்ட போறேன். சோ நான் 1/2 இன்ச்னும் போது என்னோட இன்ச் டேப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 1 and 2க்கு பிட்வீன்ல ஒரு ஏரோ மார்க் போட்டு லாங் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லாங் லைன் தான் 1/2 இன்ச். அப்ப நான் 1/2 இன்ச்ன்றது இந்த 1க்கும் இந்த லாங் லைனுக்கும் இருக்க இந்த பிட்வீன் கேப்பை தான் நான் 1/2 இன்ச்சா கன்சிடர் பண்ணுவேன். சோ இந்த 1/2 இன்ச்சஸ் நான் என்ன பண்றேன்னா மார்க்கிங் பண்றேன். பிகினர்ஸா இருக்கவங்க ஸ்டார்டிங்ல நீங்க மார்க்கிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, ப்ராக்டிஸ் செக்ஷனா முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க அதை பார்க்கும் போதே ஓகே இது 1/2 இன்ச்சஸ், இது வந்து 1/4 இன்ச், இது 1 இன்ச்ன்றது நம்மளால ஐ கான்டாக்ட்லயே கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷன் முடியிற வரைக்குமே என்ன பண்ணுங்க, இன்ச் டேப்பை யூஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணி பழகுங்க. லென்த் வைஸ் பிரெத் வைஸ் எல்லா பக்கமுமே 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண போறேன், நான் 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன், இந்த பாயிண்ட கரெக்டா அந்த 1/2 இன்ச்ல நான் என்ன பண்ண போறேன், ஃபோல்டிங் தரேன். நம்ம இப்ப ஃபோல்டிங் பண்ண உடனே நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஒரு ஃபோல்டிங் கொடுத்த உடனே அடுத்த ஃபோல்டிங் இப்படி எடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த தம் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதோட லைன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா படியும். ஸோ அதுக்காக, அதாவது நம்மளோட ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம அயன் பண்றோம். கரெக்டா 1/2 இன்ச்சஸ்ல அயன் பண்றீங்க. இப்போ அகெயின் ஒரு ஃபோல்டிங் கொடுக்குறீங்க. செகண்ட் ஃபோல்டிங் பண்ணிட்டும் நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே என்ன பண்ணணும், அயன் பண்றோம். இப்ப ஸ்டிச்சஸ் நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, இங்க எனக்கு ஒரு ஆஃப்லைன்கான பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்க இடத்துல நான் ஆஃப்லைன் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, இங்க இருந்து தான் நான் ஸ்டிச்சஸ் எடுக்க போறது. ஒவ்வொரு வீடியோலயும் மென்ஷன் பண்ணிருப்பேன், நமக்கு நீடில் பாயிண்ட்ன்றது நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அந்த பாயிண்ட்ல கரெக்டா வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த லைன்ஸ் உங்களுக்கு மாறாம கொடுக்கும். சோ நான் என்னோட பாயிண்ட் இந்த 1/2 இன்ச்சஸ்ல வச்சு ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ இப்ப இந்த எட்ஜ் மார்க்கிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த எட்ஜ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டிச் போட போறோம். பிகினர்ஸா இருக்கவங்க ஸ்லோ பண்ணியே ஸ்டிச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கூட நீங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த, அதாவது எனக்கு எட்ஜ் பாயிண்ட் இங்க இருக்கு, 1/2 இன்ச்சஸ்க்கான எட்ஜ் பாயிண்ட். இதுக்கு பிஃபோராவே நான் என்ன பண்றேன், என் நீடில் இறக்கி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் இந்த 1/2 இன்ச்சஸ்க்கான ஃபோல்டிங்கை டபுளா தரேன்.
ஃபர்ஸ்ட் ரா எட்ஜ்க்கு 1/2 inches ஒரு ஃபோல்டிங் கொடுக்குறேன். அண்ட் செகண்ட்ல அகைன் ஒரு ஃபோல்டிங் தரேன். ஃபோல்டிங் பண்ணும்போது நீங்க பாருங்க, நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது பண்ற மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா, ஃபோல்டிங் அப்ப இந்த பாயிண்ட் அவுட்டர்ல குடுக்குற மாதிரி பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி கொடுக்காம இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கரெக்டா மடங்கி வர மாதிரி இந்த லைன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும். சோ இதுக்கப்புறமும் நீங்க ஒவ்வொரு டைம் பண்ணும் போதும் உங்களோட ஹேண்ட்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அயன் மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம்னா அயன் பண்ணலாம். என்னோட பாயிண்ட பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இந்த ஃபோல்டிங் பண்ண லைனை விட அவுட்டர்ல வந்திருக்காது, கரெக்டா அந்த ஃபோல்டிங் லைன்ல மீட் பண்ணிருக்கும். சோ இப்ப இதுல என்ன பண்ணுவோம், ஸ்டிச்சஸ் பண்ணுவோம். இப்ப இந்த பாயிண்ட் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்டா நீடில என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்ல கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபூட்டரை நீங்க மேல லிஃப்ட் பண்ணிட்டு கிளாத்தை ரொட்டேட் பண்ணுங்க. அகைன் இந்த லைனோட மிட் பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டு ஆப்போசிட்ல இருக்க இந்த பாயிண்டையும் நான் என்ன பண்றேன், ஃபோல்டிங் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங், செகண்ட் ஃபோல்டிங். எட்ஜ் பாயிண்ட்ல வந்து நீடில்ல கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அகைன் ஸ்டிச்சஸ், சென்டர்ல ஸ்டாப் பண்ணி ஆப்போசிட்ல இருக்க ஃபைனல் சைட நான் என்ன பண்றேன், ஃபினிஷிங் பண்றேன். இந்த லாஸ்ட் ஃபைனல் பார்ட்ல வரும்போது நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா, அப்படியே ஸ்டிச்சஸ் எடுத்துட்டு வருவோம். ஸோ அந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணணும், லாக் ஸ்டிச் போட்டு நம்ம கவர் பண்ணி கொண்டு வரணும். இந்த பாயிண்ட்ல நான் என்ன பண்றேன், லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபூட்டரை மேல லிஃப்ட் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபேப்ரிக்ல எல்லா பக்கமே உங்களுக்கு ஈவனான ஃபோல்டிங் இருக்கும். 4 சைட்ஸுமே உங்களுக்கு எப்படி இருக்கு, ஃபோல்டிங் ஈவனா இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் எதுவுமே உங்களுக்கு வெளியே போயிருக்காது. ஸோ இதை எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க இதுல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சாரியை நீங்க மடிச்சு ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாரியோட ஓரம் ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். ஸோ கம்பல்சரி எல்லாருமே என்ன பண்ணுங்க, ஒரு 18x8 ஃபேப்ரிக் எடுத்து அதை நீங்க மடிச்சு அடிச்சு ஸ்டிச் பண்ணி அந்த போட்டோவை எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது சாரியில எப்படி ஓரம் அடிக்கிறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது சாரியில எப்படி ஓரம் அடிக்கிறோம் அப்படின்றத பார்க்க போறோம். சாரியில ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம ரைட் சைடா ராங் சைடா அப்படின்றத பார்க்கணும். சில சாரீஸ்ல வந்து ஷேட்ஸ் டிஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது டார்க் ஷேடா ஒரு பக்கம் இருக்கும், லைட் ஷேடா ஒரு பக்கம் இருக்கும். டார்க் ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு ரைட் சைடுன்னு சொல்லுவோம், லைட் ஷேட்ஸா இருக்கிறது வந்து ராங் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில ஃபேப்ரிக்ஸ்ல ரைட் எது ராங் எது அப்படின்றது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸை நீங்க எப்படி பார்ப்பீங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த செல்வேஜ் பார்த்து, அதாவது செல்வேஜ்ன்றது கரைப்பாகும். இந்த கரைப்பாகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் டாட் வந்து ஹோல்ஸ் மாதிரி இந்த சாரியில உங்களுக்கு இல்ல, பட் சில சாரீஸ்ல வந்து ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ் பாயிண்டா இருக்கிறது வந்து ரைட் சைடு. அந்த ஹோல்ஸோட நீடில் பாயிண்ட் தெரியும் பாருங்க, அது வந்து ராங் சைடா இருக்கும். அதாவது ஊசி குத்தும் போது ஒரு மாதிரி ஒரு ஹோல்ஸ் விழும் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் பாயிண்ட வந்து நம்ம ரைட் சைடா கன்சிடர் பண்ணணும். மேல அந்த நூல் குத்தும் போது நூல் எல்லாமே மேல ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும், அது ராங் சைடா கன்சிடர் பண்ணிக்கோங்க.
உங்களால அப்படியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ரா எட்ஜஸ்லயே நீங்க அந்த சாரியோட எண்ட் பார்ட்ல பார்க்கும்போது அதுல கண்டிப்பா ஷேட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்ப இந்த சாரில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் டு சேமா தான் இருக்கு, பட் கலர்ஸோட ஷேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்ல பாருங்க, இங்க வந்து டார்க் ஷேட்ஸா இருக்கு, அதே இங்க பாருங்க லைட் ஷேடா இருக்கு. நீங்க நல்லா வீடியோவை பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும், இங்க டார்க் ஷேடா இருக்கும், சோ இங்க லைட் ஷேட்ஸா இருக்கும். இந்த மாதிரி ஷேட்ஸ் அண்ட் ஹோல்ஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடா ராங் சைடா அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். அண்ட் சில்க் சாரீஸ் இருக்கு அப்படின்னா அதுல சரி கொடுத்துருப்பாங்க, அந்த சரியை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட்டா ராங்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண போறது ராங் சைட்ல தான் பண்ணுவோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு சாரில ஒரு எட்ஜ் பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணுங்க, ரைட் சைடு ராங் சைடுன்னு டிக் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிக் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரைட் சைடு ராங் சைடுன்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். நம்ம சாரி உரமடிக்கிறதுன்றது என்ன பாயிண்டா எடுத்திருப்போம்னா, நம்ம இந்த ரா எட்ஜஸ் இப்படி மடிச்சு, அதாவது ஃபோல்ட் பண்ணி நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரம் அடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம சாரி ஓரம் அடிக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. காட்டன் சாரீஸா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். பட் இந்த பூனம் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இருக்கும்போது அதோட கிராஸ் பீஸ் வந்து அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சாரி ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாரீஸோட ஃபேப்ரிக்க ஸ்ட்ரெயிட் லைனா பண்ணணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி பண்ணணும் அப்படின்னா, சாரியோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. ராங் சைடு எடுத்துட்டு ஒரு குட்டியா மைல்டா ஒரு ½ இன்ச்ல என்ன பண்ணுங்க, ½ இன்ச்னாலும் ஓகே, இல்ல 1/4 இன்ச்னாலும் ஓகே, மைல்டா ஒரு கட் கொடுங்க. ஓகேங்களா? கட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இந்த த்ரெட் லைன் தெரியுதுங்களா, வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு த்ரெட் லைன் தெரியுதா? இந்த த்ரெட் லைனை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் நீங்க இழுக்கிறீங்க. இப்படி இழுக்கும் போது பொறுமையா இழுங்க, ஏன்னா நமக்கு வந்து த்ரெட் வந்து ஈஸியா கட் ஆயிரும். சோ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணி பொறுமையா என்ன பண்ணுங்க, இழுக்கணும். இழுக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம என்ன ஆகுது, சுருக்கு அடிக்குதுங்களா? இந்த மாதிரி சுருக்கு அடிக்கும் போது அந்த சாரியோட ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கும். இப்ப இதுல கிளியரா உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் கிளியரானா, அந்த நம்ம ஒரே ஒரு நூல் வந்து நம்ம இழுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு நூல் இழுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் கிடைக்கும். இந்த லைன்ஸ் நம்ம பேஸ் பண்ணி தான் அந்த சாரியை வந்து நம்ம கட் பண்ணுவோம். இருக்கவங்களுக்கு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அந்த நூல் இழுக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வராது. நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பா வரும். இன்கேஸ் நீங்க இழுக்கும் போது இன் பிட்வீன்ல உங்களுக்கு த்ரெட் கட் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு லைன் தெரியுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் உங்களுக்கு அந்த கட்டிங் லைனோட த்ரெட் வந்து கண்டினியூவேஷன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா? நீங்க அதே த்ரெட்டை மறுபடியும் நீங்க பொறுமையா எடுத்தீங்க அப்படின்னா வீடியோல பாருங்க, உங்களுக்கு அந்த சுருக்கம் கொடுத்து கிளாத்தோட லைன்ஸ் தெரியுது. இதே மாதிரிதான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைனை வந்து கரெக்ட் பண்ணி கிளாத்தை கட் பண்ண போறீங்க. இப்ப கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் கட் பண்ணும் போது இந்த பாயிண்ட் அளவு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு கிராஸ் அந்த சாரி எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத பாருங்க. சோ இந்த மாதிரி கிராஸா இருக்கும் போது நீங்க அந்த பினிஷிங் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பினிஷிங் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. சோ நம்ம ஓரம் அடிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த பினிஷிங் கரெக்டா பண்ணி நம்ம கொடுக்கும் போது கஸ்டமர்ஸும் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க, கொடுக்குற உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சோ இது எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பேன், ரைட் சைடு ராங் சைடுன்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு. சோ இது என்னோட ராங் சைட். நான் ராங் சைட்ல தான் என்ன பண்ண போறேன், ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண போறது. சோ இந்த ஃபோல்டிங்கை நம்ம என்ன பண்ணுவோம்,
ஸ்டார்டிங்ல ஒரு பீசஸ்ல நம்ம அடிச்சோம்ல அதே மெத்தட்ல தான் ஃபார்ம் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங் கொடுக்கிறேன். அகைன் செகண்ட் ஃபோல்டிங் கொடுக்கிறேன். ஒரு saree ஓரம் அடிக்கும் போது கண்டிப்பா டபுள் ஃபோல்டிங் கொடுக்கணும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கறது சிங்கிள் ஃபோல்டிங், அகைன் ஒரு ஃபோல்டிங் அதே மெஷர்மெண்ட்ல திருப்பி தரீங்கன்னா அது டபுள் ஃபோல்டிங். ஓகேங்களா? சோ இதே மாதிரி நம்ம டபுள் ஃபோல்டிங்ல தான் டில் எண்ட் வரை நம்ம ஃபினிஷிங் தர போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க 1/2 இன்ச்சஸ்ல மடிச்சீங்கன்னா செகண்ட் ஒன்னும் 1/2 இன்ச்சஸ்ல மடிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 1/4 இன்ச்ல மடிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோல்டிங்கும் 1/4 இன்ச்ல கரெக்டா மடிச்சுக்கோங்க. அண்ட் என்ன பண்ணணும், நம்மளோட ஹேண்ட்ஸோ இல்ல அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணியோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட கரெக்டா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்ல எப்பயுமே லாக் ஸ்டிச் போடுங்க. லாக் ஸ்டிச் போட்டீங்கன்னா தான் அந்த த்ரெட்டோடு வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராம ஃபினிஷிங்கும் கரெக்டா வரும். சோ நான் ஸ்டார்டிங்ல என்ன பண்ண போறேன், லாக் ஸ்டிச் போட போறேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்ப நீங்க பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சாரியை என்ன பண்ணுவோம்னா இப்படி இழுத்து வச்சு அடிக்க கூடாது. நம்ம இழுத்து வச்சு அடிச்சோம் அப்படின்னா பினிஷிங்ல வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நம்ம சாரியை விட அவுட்டர்ல வரும். சோ எப்பயுமே சாரி அடிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மல் ஃபோல்டிங் மட்டும் கொடுங்க. அடிக்கும் போது கிளாத்தை இழுக்காதீங்க. இப்ப காட்டன் ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிளெக்சிபிள் ஆகாது. அதே பூனம் சாரீஸ் இல்ல நார்மல் ஜார்ஜெட் சாரி மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகும்னா உங்களுக்கு பிளெக்சிபிள் ஆகி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு தரும். சோ என்ன பண்ணுங்க, ஓரம் அடிக்கிறீங்க அப்படின்னா இழுக்காம எந்த அளவுக்கு அந்த பிளெக்சிபிள்ல வைக்க முடியுமோ அப்படியே வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்தீங்கனாலே ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு கரெக்டா வரும். சாரி அடிக்கும் போது இழுக்காம கரெக்டா அந்த எட்ஜ் பாயிண்ட்ல என்ன பண்ணுங்க கொடுங்க. நான் கொடுக்குற எட்ஜ் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதா? எந்த இடத்துல ஃபோல்டிங் பண்றோமோ அந்த ஃபோல்டிங்ல தான் கரெக்டா எட்ஜ்ல நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அதே மாதிரி ஸ்டார்டிங்ல எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஒரு ஃபோல்டிங். நம்ம 1/4 இன்ச்ல இல்லைன்னா 1/2 இன்ச்ல வந்து எப்படி வேணாலும் மடிச்சு அடிச்சுக்கலாம். ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல எவ்வளோ இன்ச்சஸ் தரீங்களோ அதையே எண்டு வரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க 1/4 இன்ச்ல ஃபோல்ட் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டும் வந்து 1/4 இன்ச்லயே ஃபோல்ட் பண்ணுங்க. அண்ட் 1/2 இன்ச்ல ஃபோல்ட் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டும் 1/2 இன்ச்ல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சாரி எட்ஜஸ் அடிக்கும் போது இழுக்காம அடிக்கணும். நீங்க ரொம்ப இழுத்து அதாவது மேல ஃபோல்டிங் கொடுக்குற அந்த பாயிண்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு இழுத்து அடிக்கிறோமோ எட்ஜ்ல வந்து ஃபினிஷிங் நீட்டா வராது. இப்ப நான் ஃபோல்ட் பண்றத பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் எந்த பிளேஸ்லயுமே இழுக்காம அடிப்பேன். இங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா நீங்க இதுல ஃபினிஷிங் பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் இழுக்காம அடிக்கும் போது அந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து கரெக்டா அந்த சாரியோட எட்ஜோட மேட்ச் ஆயிடுச்சு. நான் இன்கேஸ் இதை வந்து இழுத்து அடிச்சேன்னா எனக்கு எட்ஜ் பாயிண்ட் வந்து கீழே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தெரியும். ஸோ அது பார்க்கவும் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்காது. நம்ம இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய மெயின் திங் இழுக்காம அடிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஃபைனலா பண்ணும்போதும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாக் ஸ்டிச் போட்டு தான் கவர் பண்ண போறோம். வீடியோல பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் எட்ஜ் பாயிண்ட்ல கம்பல்சரி ஒரு லாக் ஸ்டிச் அப்பதான் உங்களுக்கு த்ரெட் பிரிஞ்சு வராம இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் சாரியோட எட்ஜ்லயே லாக் ஸ்டிச் போட்டு ஃபோல்டிங் நீட்டா இருந்திருக்கும். அண்ட் ஃபைனல்லையும் என்ன பண்ணியிருக்கோம், ஃபோல்டிங் நீட்டா இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃபேப்ரிக்கை இழுக்காம பொறுமையா எடுத்து அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் வரும். ஸோ இதே மாதிரி தான் நீங்க இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னா கம்பல்சரி 2 ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்டிங் வீடியோலயே சொல்லியிருப்பேன். 8 இன்ச் 8ல வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க அண்ட் அகைன் இன்னொரு சாரி எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பா இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணணும். எதுக்காக இந்த 2 ஃபேப்ரிக் அப்படின்னா நீங்க ரெண்டுமே ஃபோல்டிங் பாயிண்ட் எப்படி ஃபினிஷிங் பண்றன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் பிகினர்ஸா இருக்க ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பிகினர்ஸா இருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.